எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி விமன்ஸ் டே, உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய நகைச்சுவையாளர் மன்றத்தில் நான் கடந்த 3 வருடங்களாக உறுப்பினராக இருக்கின்றேன். அனைத்து நிகழ்ச்சிகளும் மிகவும் நன்றாக எந்த வயது வித்தியாசமின்றி அனைத்து உறுப்பினர்களும் நன்கு கவனித்து மகிழ்ந்து விருப்பத்துடன் இங்கு வந்து கழித்து செல்கின்றார்கள். ஆண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் நன்றாக இருக்கும். மிகவும் பிரபலமானவர்களை அழைத்து அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, ஒவ்வொரு ஆண்டும் இராணுவ வீரர்கள் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி, ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகை பொருட்கள் வழங்குவது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உறுப்பினர்களுக்கு 50 ஆண்டு நிறைவு திருமணம் முடிவுற்றவர்களுக்கு அப்புறம் சதாபிஷேகம், சஷ்டியப்த பூர்த்தி முறை நடத்தி அனைவரையும் மிகவும் குதூகலமாக நிச்சயமாக வைத்திருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு இதில் கலந்து கொண்டு செல்கின்றோம். இன்று உலக மகளிர் தினம். அதனால் அனைத்து மகளிருக்கும் எங்கள் சார்பாகவும் நம்முடைய நகைச்சுவையாளர் மன்றத்தின் சார்பாகவும் மிகுந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சமுறைந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் வேளச்சேரியிலேருந்து வரோம். இன்று உமன்ஸ் டே. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் பெண்கள், சாதிப்போம், வளர்வோம், எல்லோரும் வாழ்க வளமுடன். பேசுங்க. இந்த ஹியூமர்ஸ் கிளப்பில் நான் 10 இயர்ஸாக மெம்பராக இருக்கிறேன். இந்த ஹியூமர்ஸ் கிளப்னால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டு பிரச்சனைகளெல்லாம் மறந்து இந்த ஹியூமர்ஸ் கிளப்புக்கு வர்றதுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட யூனிட்டியும் கிடைக்கிது. இந்த மகளிர் தினத்தில் ஹியூமர்ஸ் கிளப்பில் நான் சேர்ந்ததை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ப்ரௌட் ஆஃப். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. நாங்கள் இந்த கிளப்பில் 20 வருஷமாக மெம்பராக இருக்கோம். வருஷம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவோம். மாதம் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே நிறைய பேர் இதில் சேர்த்து விட்டேன். ஹாப்பி உமன்ஸ் டே அனைவருக்கும். ரொம்ப சிறப்பாக வாழ்க்கையில் இந்த ஹியூமர் கிளப்பில் சேர்ந்தது என்னுடைய பாக்கியம்தான் சொல்லணும். இட்ஸ் எ லக்கு. நான் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். அப்போ ஹியூமர் கிளப்புன்னு ஒரு நாடகமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது நான் கேள்விப்பட்டேன். ஆனால் the day when I joined, I felt it is a heaven's place. Thank you very much for giving me this opportunity to speak in front of you. Thank you. பேர் கோவிந்தராஜன். இவங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க என் கூட நிற்கிறவங்க. இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக பார்த்தே ஆனோம். இவ்வளோ பேசுகிறேன் நீ ஹியூமர் கிளப்பை பற்றி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் சமான எனக்கு எதாவது ட்ரீட் கொடுக்கணும் உங்களுக்கு விமன்ஸ் டே அன்றைக்கி. என்னால் பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் லஞ்ச் வாங்கி கொடுக்க மாட்டேன். 20 ஸ்டார் ஹோட்டலில் செம்மையாக சிரிக்க வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். அவங்கள்ட்ட ஒரு 4 வார்த்தை கேட்டுக்கலாம். சொல்லுமா. ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். என் பேர் நிர்மலா. நான் இந்த ஹியூமர் கிளப் ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணுவேன். எவ்ரி டைம் ஜூலை மாதம் ஆனுவல் இது இருந்துச்சு, எப்போது வரணும்னு ட்ரை பண்ணுவேன். நான் சம்டைம்ஸ் வர முடியும், சம்டைம் வர முடியாது. அதனால் ஐ என்ஜாய் ரியலி எவ்ரி இயர் when I come. இந்த ஜூலை மாதம் வரைச்சு ஐ என்ஜாய் a lot. So I want to, இதுக்கோசரமே I want to shift to Chennai back and then join here and attend the program every day. Thank you. என் பேர் நித்யா. நான் ஹியூமர் கிளப்பில் ரொம்ப நாளாகவே எல்லா ட்ராமாவுக்குமே இங்கே வரும்போது பார்த்துட்ருப்பேன். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரூப்பில் இருக்கேன், மயூரப்பிரியான்ற ட்ரூப்பில் இருக்கேன். இந்த ஹியூமர் கிளப்பில் போடுற ட்ராமாஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். பெரியவங்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லாருக்குமே பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு சேனல் இது. I am Mrs. Janaki, wife of Tirupur Krishnan. I am happy to wish you all a very happy and prosperous Women's Day, and in future also have a prosperous future. Thank you. நான் ஆக்சுவலாக ரிட்டையர்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ராஜாஜி பவனில். நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது விமன் செக்ரட்டரியாக நான் ஒர்க் பண்ணினேன் ஃபார் மோர் தென் 25 இயர்ஸ். இப்போ நான் ரிட்டையர் ஆயாச்சு. ஸ்டில் ஐ எம் கண்டினியூங் மை சர்வீஸ். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே வாலண்டியர் சர்வீஸ் இது மாதிரி பண்ணுறோன்னு எனக்கு ஒரு எந்தூசியாசம் வந்துடுச்சு. அதனால் எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு போகிறது அது போகிறது எவ்ரிதிங் நான் ஜாயின் பண்ணுறேன். ஐ எம் 78 yet to complete. நெக்ஸ்ட் இயர் எனக்கு 79 இயர்ஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் பசங்களாம் அப்ராடில் இருக்கனால ஐ எம் வாலண்டரிலி டூயிங் திஸ் சர்வீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் ஃபார் திஸ் விமன்ஸ் டே. தேங்க்யூ வெரி மச். என் பேர் ராதா பல்ராமன். ஓஎம்ஆர்லேருந்து வரோம். இன்றைக்கி விமன்ஸ் டே. நல்ல ப்ரோக்ராம். எம்எஸ் அம்மா பற்றி எல்லாம் நிறையா பேச போகிறாங்க. ஹாலே ரொம்ப கூட்டமாகிடுது இன்றைக்கி.
எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு காத்துட்டுருக்கோம். மேலும் மேலும் ஹியூமர் கிளப் வளரணும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இந்த மகளிர் தினம், இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஏன்னா மகளிருக்கு என்ன ஒரு சிறப்புனா, தாய்நாடு, தாய் வீடு, தாய் மண், தாய்மொழி சொல்கிறாங்க தவிர தகப்பன் தந்தைன்றதெல்லாம் வரதில்லை. அப்போது சிறப்பு மிக்கவர்கள் அவர்கள் தான். அந்த ஏடிஎஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் இருக்குது. அந்த தன்மை தான் விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். அது ஒரு சிறப்பான இது. அதுதான் பெண்கள் ஒரு இடத்துல நாற்றை பிடுங்கி ஒரு வயலில் நட்டால் எப்படியோ அது மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஆண்கள் மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோம். எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி உணரணும். அது இன்னும் பழைய காலத்து மாதிரியே வராங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க பரவாயில்லையா இருக்குது. இனி சிறப்பாக வரும். எப்போ பெண்களை மதித்து உணர்ந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ நம்ம நாடு சிறப்பாக வரும். வாழ்கணும். அனைவருக்கும் விமன்ஸ் டே வாழ்த்துக்கள். விமன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ஸ்க்கு தனியாக வர்றதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். வீட்டில் அதுக்கு பர்மிட் பண்ணதே நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோன்றதுக்கு அர்த்தம். ஸோ இதே காற்றினிலே வரும் கீதம் ட்ராமாக்கு நான் ஃபஸ்ட்டு ஷோ இனாகுரல் டே அன்றைக்கே மணிமாலா மேடம்லாம் எதிர்க்க போது பார்த்தேன். இன்றைக்கி அதே ப்ரோக்ராம்க்கு ஒன்ஸ் அகெயின் வந்ததை ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இன்ட்ரெஸ்டட் இன் மீட்டிங் ஆல் த விமன் ஹியர். தேங்க்யூ வெரி மச். உங்கள் அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் ஹியூமர் கிளப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ப்ளீஸ் கொஞ்சம் அனுசரிங்க. நாங்கள் ரிசர்வ்டுன்னு போட்டதெல்லாம் ரிசர்வ் பண்ணவங்க யாரும் உட்கார முடியாத அளவுக்கு பண்ணியாச்சு. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். On behalf of Integrated Enterprises, Humor Club is proudly welcomes you all again. On behalf of you, we request Devika Kopalan to come to the stage, Director and CEO of Integrated Enterprises. ஓகே, இன்றைக்கி அவள் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேக்காக இங்கே உள்ள லேடிஸுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்காங்க. அதை ஐ ரிக்வெஸ்ட் மங்களா மேம், நீங்கள் அதை சொல்லிவிடுங்களேன், என்னன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தலாம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்டெகிரேட்டட் சார்பாக இன்றைக்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்க அனைத்து மகளிருக்கும். ஸோ இந்த மகளிர் தின இடத்துல நாங்கள் லக்கி ட்ரா ராஃபல்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் லக்கி ட்ராஸை ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் தட் இன்டெகிரேட்டட் இதை பண்ணுறோன்றதை சொல்கிறோம். ஆர் கம்பெனி இஸ் மோர் தென் 50 years ஆயிருக்கு. இந்த 50 yearsல 1974 ஸ்டார்ட் பண்ணது நம்மளுடைய இன்டெகிரேட்டட் ஃபார் கும்பகோணம். Now this is our 51st year. ஸோ விமனுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுன்ற மாதிரி ஆங்கிளில் ஆரம்பிக்கும் போது தான் ஸ்த்ரீன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருந்தோம். அந்த ஸ்த்ரீ ப்ரோக்ராம் ஆரம்பித்து 1 year ஆகிடுது. கரெக்டாக March 8, 2025 தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த 1 yearல உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த 1 yearல. ஸோ இன்றைக்கி விமன்ஸ் டே லக்கி ட்ராவும் செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த வின்னர்ஸ் யாருன்றதை இப்போ மேடம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். மேடம் ஆல்சோ கிவ் அ கிஃப்ட். எஸ் மேம், ப்ளீஸ். ஒன்ஸ் இங்கே வாங்கிக்க முடியாதவங்க எங்கள் இன்டெகிரேட்டட் கவுண்டருக்கு வாங்கிக்கலாம், ஸ்டாலில் வாங்கிக்கலாம். 25 ஃபஸ்ட்டு நானே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். மிஸ் முத்துலக்ஷ்மி மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். ஜி சாந்தி மேடம் ஃப்ரம் ட்ரிப்ளிகேன். Congratulations, madam. Mrs. Jayapriya Sivaraman, madam. Congratulations, madam. ஒரு big applause கொடுக்கலாமே அவங்களுக்கெல்லாம். Thank you. Miss Kalavati ma'am, Chennai 93. N. Vijayalakshmi madam, Chennai 94. Mrs. Bhanumati Madam, Chennai 8. Mohanya Shri Ma'am, Chennai 89. Mrs. Sumati Rao, Chennai 44. இப்படி உங்கள் பேர் வந்தால் தான் கை தட்டுவீங்களா? மற்றவங்களெல்லாம் கை தட்ட மாட்டிங்களா? Mrs. Mallika Ma'am, Chennai 100.
Mrs. Lalita Subramaniam, Chennai 31. Mrs. Booma ma'am, Chennai 24. And Ms. Vijayalakshmi ma'am, Chennai 18. Mrs. Shellam Shekhar ma'am, Chennai 87. Mrs. Prema Kumari ma'am. Ms. Sukeshini ma'am. Yeah, Chennai Podala. Mrs. Jayashree ma'am, Chennai 33. Mrs. Maladi Srinivasan ma'am, Chennai 5. Mrs. R. Yogam ma'am, Chennai Podala. Okay. Mrs. Usha Ramamurthy ma'am, Chennai 14. Mrs. Sundari Sri ma'am, Chennai 5. Mrs. Nirmala ma'am, Velachery. Miss Mardini ma'am, Chennai 613004. Mrs. Prema Ramalingam ma'am, Chennai 116. Final one ma'am. Rajalakshmi Sharma, Chennai 42. And Miss Padma ma'am, Chennai 24. Congratulations for all the women winners. Thank you so much for giving this wonderful opportunity. உங்கள் எல்லாருக்கும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் திருவல்லிக்கேணி கிளையின் சார்பாக உங்களை அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். இன்றைய நாடகம் காற்றினிலே வரும் கீதம். நாடகத்தை நமக்காக வழங்குபவர்கள் இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்கள். இவ்வமைப்பை சேர்ந்த திரு வி ஸ்ரீராம் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் நம்முடைய ஹியூமர் கிளப் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் சார்பாக இன்றைய தினம் அதிர்ஷ்டசாலிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் அவர்கள் அளித்த பரிசின் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு பி வைத்தியநாதன் சார் அவர்கள் மற்றும் ஸ்ரீதர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஹியூமர் கிளப் சார்பாக மீண்டும் ஒரு முறை இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் ஸ்ரீராம் அவர்களுக்கும் திருமதி ஸ்ரீராம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சி ப்ரேயர் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் there is a special honor for integrated enterprises Sriram and his missus. ஏன்னா அவங்க இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டி இருப்பதால் அதனால் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ட்ராமாவுக்கு போகலாம் என்பதை சொல்லி மீண்டும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் ஹியூமர் கிளப் சார்பாக மனமார்ந்த சர்வதேச மகளிர் தினத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஓவர் டு ஹரிதா ஃபார் ப்ரேயர். அனைவரும் அமர்ந்த வண்ணமே ப்ரேயரை ரசிக்கலாம். காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம், பன்னொளி பொங்கிடும் கீதம், காட்டு விளங்கும் கேட்டு மயங்கும் மதுர மோகன கீதம், நெஞ்சினிலே நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவழிக்கும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், சுனை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும் வான
வெளித்தனில் தாரா கணங்கள் தயங்கி நின்றிடவும் ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் நீலாமலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழலோதி நின்றான் காலமெல்லாம் அவன் காதலை எண்ணி உருகுமோ என் உள்ளம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம். தேங்க்யூ. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப காற்றினிலே வரும் கீதத்தை இசைத்த ஹரிதா அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசளிக்கப்படுகிறது. ஓவர் டு அவர் ஆர்கனைசர் ஸ்ரீ முனவர் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகளிர் தின வாழ்த்துக்கள் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும். இப்பொழுது திருக்குறள் அதிகாரம் வாழ்க்கை துணை நலம், குறள் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருவது இல்லாள் நற்குண நற்செய்கைகளால் நிரம்பி வாழ்ந்து வந்தால் அங்கே இல்லாதது என்பது எதுவுமே இல்லை. அவள் அவ்வாறு இல்லையாயின் அங்கே எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லை. குறிப்பாக நற்குண நற்செய்கை என்பது மிக மிக முக்கியம். அதை வீட்டில் போய் ஆராய்ச்சி பாருங்கள். முக்கியமாக திருக்குறள். அடுத்தது வாழ்த்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான அரங்கில் குழுமியிருப்போர், இனி வரவிருப்போர், மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பின் உறுப்பினர்கள் அனைவரும், பெருமைமிகு ஹியூமர் கிளப் அங்கத்தினர்கள் அனைவரும், இசி மெம்பர்ஸ், டோனார்ஸ், வெல்விஷர்ஸ், மேலும் வணக்கத்துக்குரிய எம்எஸ் அம்மாவின் புகழ்பாட வந்துள்ள லாவண்யா வேணுகோபால் அம்மா அவர்களும் மற்றும் அவருடைய குழுவினர் ஆகிய அனைவரும், அவர்தம் குடும்பமும் சுற்றமும். இப்பொழுது நீங்கள் ஆழ்ந்து தயவு செய்து உள்ளே போங்க, உங்களுக்குள்ளே போங்க. நான் சொல்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வாங்க. அவர்தம் குடும்பமும் சுற்றமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ இறைநிலையோடு ஒன்றி வாழ்த்துகிறது நமது ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் ட்ரிப்ளிகன் சாப்டர். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய இந்த நாடகம் காற்றினிலே வரும் கீதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினம் முக்கியமாக இந்த நாடகத்தை இங்கே போடுவதற்கு காரணமாக இருந்த இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, பீயிங் எ இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, ஹியூமர் கிளப் இஸ் டு ஹானர் தேவிகா கோபாலன், ஸ்ரீமதி தேவிகா கோபாலன், டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ, அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் என்பதற்காக, இன்றைக்கும் ஒரு சர்வதேச மகளிர் தினம் என்பதற்காக ஹியூமர் கிளப் அவர்களை வாழ்த்தி கௌரவிக்கிறது ஒரு பலத்த கைத்தட்டலோடு. மாலை
தேங்க்யூ. நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காற்றினிலே வரும் கீதம் இன்னும் ஒரு சில வினாடிகளில் அல்லது மணித்துளிகளில் தொடங்க இருக்கிறது. அந்த நாடகத்தை முழுவதுமாக கண்டு கழித்து அந்த நாடகம் முடிந்தவுடன் இன்றைக்கி சர்வதேச மகளிர் தினம் என்பதாலும் அந்த நாடக குழுவை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய ஹியூமர் கிளப் சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிக்க இருக்கின்றோம். அதிகபட்சம் 15லிருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால் அதுக்கும் நீங்கள் திரளாக இருந்து அந்த ஆர்டிஸ்டை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓவர் டு காற்றினிலே வரும் கீதம் நாடகம். நன்றி. இந்த விருது பட்டங்கள் இது எதுவுமே எனக்கு தேவை போய் வாங்கிறதுக்கு மனசும் இல்லை. அம்மா, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் இந்த விருதை வாங்கிக்கணும். இது நம்ம நாட்டுக்கே பெருமை. பாருங்க, இந்த விருதை வாங்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, அந்த விருதுக்கும் பெருமை. நம்ம கர்நாடக சங்கீத உலகத்துக்கே கிடைக்கிற ஒரு கௌரவம், அங்கீகாரம். அம்மா, நீ சொல்லுமா. அது மட்டும் இல்லைம்மா, எல்லாரையும் விட உங்க வளர்ச்சிக்கு முழு காரணமா இருந்த சதாசிவ மாமாவுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதை. பாருங்க, உங்க கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ, மாமாவோட அந்த திருப்தி கலந்த சிரிப்பு, தட் இம்பிஷ் ஸ்மைல் என் கண்ணுக்கு தெரிகிறது. இல்லாம நான் இல்ல. மாமா மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. அவர் இல்லாம நான் கலந்துட்ட முதல் பொது நிகழ்ச்சி இதுதான். பொதுவா மேடையில எந்த விருது வாங்கினாலும் அத அங்கேயே அவர் கையில கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, இன்னைக்கு இத்தனை பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை வாங்கும் போது அவர் என் கூட இல்லை. தெய்வமா நின்று என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. I am Sashi Kumar. I'm a Humor Club member for several years. And இன்னைக்கு என் பையன் வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அவனே வந்து எம்எஸ் சுப்லக்ஷ்மியோட ஸ்டோரி தெரியணும், அதனால தான் இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டு வந்தேன். பட் ரியலி சூப்பர்வுங்க. மியூசிக்காக இருக்கட்டும், பேக் ஸ்டேஜாக இருக்கட்டும், அப்புறமா ஸ்டோரி டயலாக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எப்பா ஒவ்வொரு சீனும் எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா. இது கேட்குறதுக்கே எங்களுக்கெல்லாம் வந்து எம்எஸ் சுப்லக்ஷ்மியோட இது தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பாட்டு இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரியலி நீ சொல்லு. ரியலி என்ஜாய்டு. இந்த நெக்ஸ்ட் ஜென்ஸு எவனே என்ஜாய் பண்ணியிருக்கான். தேங்க்ஸ் டு ஹியூமர் கிளப் ஃபார் அரேஞ்சிங் சச் அ நைஸ் ஷோ. தேங்க்ஸ் டு ஹோல் ஆர்கனைசர். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கனரா பேங்க் மேனேஜர் ரிட்டையர்டு ஈஸ்வரன், குரோம்பேட்லேருந்து வரேன். இந்த ஹியூமர் கிளப்பில் மிஸ்டர் பல்ராமன் என்னை சேர்த்து விட்டார். இதை 3 வருஷமாக இதில் மெம்பராக இருக்கேன், ஆனுவல் மெம்பராக இருக்கேன். சில சமயம் என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல. ஹியூமர் கிளப் வந்து ரொம்ப அற்புதமாக நடத்துகிறாங்க இந்த ஃபங்க்ஷனை. ஒவ்வொரு தடவையும் இது வந்து சிறப்பான ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இதை பயன்பட்டு எல்லோரும் இதை அனுபவிக்கணும். இந்த 1 இயர் வந்து உங்களை மறந்து நீங்கள் இருக்கும்போது உங்களோட எல்லா கவலையும் மறந்து நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. இதை எல்லோரும் அற்புதமாக இதை மகிழ்ச்சி அடைந்து எல்லோரும் இதை பங்கு பெறணும்னு கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீகாந்த். பேர் இது ஹியூமர் கிளப் மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் இன்றைக்கி உலக மகளிர் தினம். அதனால் எல்லாருடைய வாழ்த்துக்கள் மகளிர்களுக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உள்ளே வந்து காற்றினிலே வரும் கீதம் ப்ரோக்ராம் போயின்ட்டுருக்கு. நான் 2 முன்னாடி பார்த்துட்டேன், அதனால் வெளியில் வந்துட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், நல்லா இருந்தது. என் பேர் சுபத்ரா. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக நான் மெம்பராக இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ட்ராமா வந்து ரொம்ப எக்ஸலண்ட் ட்ராமா. அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கா. அந்த பாட்டெல்லாம் வந்து கேட்குறதுக்கு அந்த காலத்துக்கே போயிட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக அந்த மீரா அந்த இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சகுந்தலையில் எப்படி அவள் பாடினா, எப்படி நடித்தா, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்கா. என் பேர் லலிதா ராமநாதன் பேர். நான் வந்து சேகரன் சார்னால இன்ட்ரடியூஸ் ஆனேன். ரொம்ப நாளாக இந்த கிளப்பில் மெம்பர். நான் ஹியூமர் கிளப்பில்
இவங்களோட ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இன்றைக்கி வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷலாக போடுறாங்க. இது எல்லாமே ஸ்பெஷல். இவங்களோட இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பேசுவாங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராமு. அண்ட் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தன். நான் தாம்பரம் மாடம்பாக்கத்துலேருந்து வர்றேன். ஹியூமர்ஸ் கிளப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. முதல் நான் வந்து மெம்பராகி ஃபஸ்ட்டு வந்த உடனே இங்கே இருக்கிற செக்ரட்டரி சார் நேராக உள்ளே போய் ஒருத்தரை பார்க்க சொன்னார். போய் பார்த்த உடனே 70 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் வந்து ஏதோ உள்ளே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நானும் என் ஒய்ஃபு கலந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அடுத்து வந்து இப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூனால என்னால் வர முடியல. இப்போ வந்திருக்கேன். இன்றைக்கி காற்றினிலே வரும் கீதம் ட்ராமா வந்து பியூட்டிஃபுல் ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸ் சுப்புலட்சுமி சின்ன வயசுலேயும் இப்பவும் பார்த்த மாதிரி இருந்து ரொம்ப அருமையான ட்ராமா, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். அடுத்து இங்கே அவங்க இருக்கிற எல்லா மகளிருக்கும் நானே என் ஒய்ஃப் சார்பில் மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எம்எஸ் அம்மாவோட வாழ்க்கை வரலாறு இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய தெரியாத விஷயங்களையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி நைஸ். நானும் ஒரு 70ஸ்லாம் ஸ்டேஜ் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன். நான் சில்வர் மெடலில் ரேடியோ ஸ்டேஷன் ப்ரோக்ராம்லாம் நடிச்சிருக்கேன். நான் அப்படியே இன்வால்வ்டாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனே தெரியல. மெய் மருந்து பார்த்தேன். சில இதெல்லாம் அப்படி கண்ணை தண்ணி வர வச்சிருச்சு. அத்தனை ஆக்டர் சூப்பர். அவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. வெரி நைஸ். ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு க்ரியேஷன்ஸ் சம்திங் மார்வலஸ்லி டன். அந்த பாட்டாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸை நடித்தவங்க இன்க்ளூடிங் சதாசிவத்தோட அம்மாவாக வரவங்க கூட அவ்வளோ இன்வால்வ்டாக அவ்வளோ நல்லா அப்படி கடைசி அந்த குறையொன்றும் இல்லையும் போது நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் மீ கண்ணில் ஜலமே வந்துடுது. சம்திங் மார்வலஸ். நான் லக்ஷ்மி குரு பிரசாத். நான் மியூசிக் டீச்சர். நான் வந்து இதை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்து பார்த்தேன். என்ன இன்வால்வ்மெண்ட், எவ்வளோ நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரும் எவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ அழகாக பாடி அதை சிங்க்ரனைஸ் பண்ணி அப்பா பிரமாதம். ஒவ்வொரு சீனும் எங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் வந்தது. எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. என் பேர் பார்வதி. நான் இவங்களோட ஸ்டூடெண்ட். இவங்க என்னோட மியூசிக் டீச்சர். என்னை இவங்க கம்பல் பண்ணி கூட்டின்னு வந்தாங்க இது பார்க்கணுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் மியூசிக் இருக்குது, அதை கவனித்து நம்ம கவனிக்கலாம் வான்னு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னோடய டீச்சரோட பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். எம்எஸ் அம்மாவை பற்றி அந்த புகழை வந்து நம்ம தான் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது இல்லை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஃபுல்லாக இல்லையா. விமென்ஸ் டே அதுவுமா இதை பார்க்குறது எங்களுக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது இல்லையா. எம்எஸ் அம்மாவை பற்றி அவங்களோட சக்ஸஸை பற்றி பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். என் பேர் பிரியா தரன். நான் கலிஃபோர்னியாலேருந்து வரேன். நான் காயத்ரி வெங்கட்ராகவனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதை பற்றி கேள்விப்பட்டதுனால வந்தேன். என்னோடய 91 year old அப்பாவோட. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நடிப்பு, பாட்டு அண்ட் எம்எஸோட கதையில் நிறையா எனக்கு தெரியாததெல்லாம் கற்றுட்டேன். பியூட்டிஃபுல்லி இன்ஸ்பைரிங். விமென்ஸ் டேக்கு ஃபேண்டாஸ்டிக் ப்ளே. தேங்க்யூ. உமன்ஸ் டே அன்னைக்கு இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடச்சி ரொம்ப தேங்க்ஸு. எம்எஸ் அம்மாவை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குது. நாங்கள் வாழும் காலத்தில் இருந்த லெஜெண்ட், வி ஆர் மிஸ்ஸிங் தெம். எக்ஸலண்ட். அதாவது விமன்ஸ் டே அன்னைக்கு இந்த ட்ராமா செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதை கொண்டு போன விதம், நடித்த அத்தனை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைம் போனதே தெரியலை. எப்படி இவ்வளோ நேரம் போச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ரசித்து பார்த்தோம். திரும்ப மனசில் வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் லைஃப் மெம்பர். எப்போ ஆரம்பித்தோ அதுலேருந்து எல்லாம் ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சூப்பர் ப்ரோக்ராம். அப்படியே எம்எஸ்ஏ வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. நல்ல ட்ராமா, நல்ல என்ஜாயபிள். இது ரொம்ப சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ண இவாள் ஹியூமர் கிளப்புக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எங்களுக்கு எம்எஸ் அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் பாட்டெல்லாம் நல்லா கேட்போம். அன்னமாச்சாரியா, அது சுப்ரபாத ஹசனமெல்லாம். இன்றைக்கி தான் அவளோட ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சுது. வெரி ஹாப்பி டு லிசன் இட் ஆன் அ
விமென்ஸ் டே ஸ்பெஷலி. இந்த ஜென்ரேஷனுக்கு எம்எஸ் பற்றி தெரியறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி எங்கள் அப்படியே இந்த பாட்டோட அந்த அவளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக அவ்வளோ அற்புதமாக இருந்தது. தேங்க்ஸ் டு தி ஹியூமர் இன்டர்நேஷ்னல் கிளப். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கடைசியில் அவர் போயிட்டு அதை மாதிரி காமிக்காமல் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் பார்க்குறதுக்கு. அழுதுண்டே போவோம், அது இல்லாமல் சந்தோஷமாக போகிறோம். ஏதோ கஷ்ட நஷ்டமும் காமிச்சாங்க. ஆனால் கடைசியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாராட்டு உலக லெவலில் கிடைக்கிறதுங்கிறத ஹைலைட் பண்ணி சொன்னேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஈவினிங் ஸ்பெண்ட். ஏன்னா இது நாம்பளாக தேடி போய் கண்டுபிடிலாம் எடுக்க முடியாது. இன்னொருத்தர் எங்களுக்காக எடுத்து கொடுத்ததை பார்க்குற பாக்கியம் கிடைச்சு. ஒரு சிறந்த நாடகம், தயவுசெய்து எல்லாருமே பாருங்கள். அதாவது எம்எஸ் சுப்புலட்சுமியோடைய அந்த ஒரு வளர்ச்சியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்காங்க. அதுலேயே அந்த பெரியவாலாம் காமிக்கும் போதெல்லாம் நிஜமாகவே புல்லரிக்குது. அது எல்லாருமே வந்து இது தயவுசெய்து பார்க்கணும். இது வந்து நல்ல ஒரு அதாவது எம்எஸ்ஸோடைய கம்ப்ளீட் ஒரு ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. வாய்ப்புக்கு நன்றி. மிக அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. சந்திரமோகன் சார் என்னோடய குட் ஃப்ரெண்டு, அவர் இன்வைட் பண்ண தான் வந்தேன். நான் ரொம்ப தூரத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ன இப்போ சமயத்தில் மூவிங்காக இருந்தது, அழுக வர்ற அளவுக்கு ஆகிடுது. அவ்வளோ மூவிங்காக இருந்தது. த்ரில்லிங்கான ஆக்ஷன். ரொம்ப அருமையான ட்ராமா இன்றைக்கி. அதுவும் விமென்ஸ் டேயில் வந்து பெஸ்ட்டு எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பற்றின பயோபிக் இன்றைக்கி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ட்ராமா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எம்எஸ் சுப்புலக்ஷ்மியோட வாழ்க்கை இதை வந்து ரொம்ப கொஞ்சம் 3 மணி நேரத்தில் ரொம்ப நல்லா அழகாக சொன்னாங்க. நடித்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. காஸ்ட்டு க்ரூ எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. விமென்ஸ் டே அன்றைக்கி ஒரு விமனோட ட்ராமாவை லைஃப் இது பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, ரசித்தோம். நிஜமாகவே எம்எஸோட புகழ். நிஜமாகவே அவங்க பாட்டு அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் நல்லா நடித்தாங்க. குட் ஈவினிங். இந்த நாடகம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. ரொம்ப நல்லா அதை க்ரியேட் பண்ணியிருக்கா ட்ராமாவை. இன்றைக்கி பார்த்தா எம்எஸ் மாமி சுப்புலட்சுமி மாமியும் இந்த சதசிவம் அவளே திரும்ப நேர்லேயே நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் சங்கீத இசையில் மட்டும் இல்லை, எம்எஸ் சுப்புலட்சுமி மாமி அவள் குணத்துலேயும் உயர்ந்த இந்தியா உலகம் பூரா பாப்புலராக இருக்கிற அளவுக்கு இருந்திருக்கா. மகாபெரியவர் சத்யசாய் பாபா எல்லாரும் இந்த மாதிரி உள்ளவாழ்லாம் ஒரு செயின்ஸ் ஒரு நல்ல சன்னியாசி ஒரு நல்ல இவாள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அப்படி வந்திருக்கா. தனக்கு கிடைச்சதெல்லாம் தனக்குன்னு வச்சுக்காத நற்காரியங்கள் கொடுத்துறதுலாம் பண்ணியிருக்கா. இது அவ்வளோ எம்எஸ் சுப்புலட்சுமி மாமி பற்றி பண்ணி காமிச்சு ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ நல்ல நாடகம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து வித்யார்த்தோட ஃப்ரெண்டுங்க, துபாயில் இருக்கிறேன். சரிங்களா, கூப்பிட்டாரு, வந்திருக்கான்னு சொல்லி கூப்பிட்டாரு. பார்த்தேன். நிஜமாகவே அந்த சின்ன பொண்ணு நடித்தது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா அப்படி எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து அந்த சின்ன இதில் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அந்த வாயசப்பு, ஐயோ, நான் ஒரு 2.5 மணி நேரம்லாம் ஒரு இடத்துல நான் உட்காந்ததே இருந்து சரித்திரமே கிடையாது. உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை. ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக சம்திங் எக்ஸ்ட்ரானரி அந்த பொண்ணு. விஷ் ஹர் ஆல் தி பெஸ்ட். நான் இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவோட இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே அம்மாவே நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. 2வது காஞ்சி மகா பெரியவாளையும் பார்த்தோம். உண்மையிலே எங்களுக்கு இன்றைக்கி பெரிய இந்த உமன்ஸ் டே நல்லா இல்லை, அந்த மாதிரி ஒரு உமனாக உலகத்தில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேர் புகழோடு வாழணும். இந்த எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தால் அது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த நாடகம். உண்மையிலே நேரம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி. இன்றைய தினம் மகளிர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 2 வருடமாக இந்த ஹியூமர் கிளப்புக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு டானிக்கு ஆட்டை இருக்குது. அந்த 1 மாதம் கழித்த பிறகு மறுமாதம் நம்ம வரும்போது நம்மளுக்கு இன்னொரு டானிக் கிடைக்கிது. அதுவாக வாழ்க்கை முழுவதும் நாம் சந்தோஷமாகவே வயதான காலத்திலும் நம்ம சந்தோஷமாக நம்ம காலத்தை தள்ள முடியும். இப்போ இன்று மகளிர் தினம். இன்று மகளிர் தினத்துக்கு எல்லோரையும் நான் பார்த்தது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. இந்த மகளிர் தினத்தன்று இவர்கள் ஒரு ப்ரைஸ் வச்சாங்க. அதில் எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. ப்ரோக்ராம் சிறப்பாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது.
எத்தனையோ மியூசிக்கல் ப்ரோக்ராம்லாம் கேட்டிருக்கோம். அது இது அதை விட எல்லாம் டிஃப்ரென்ஸாக இருந்தது. வாழ்த்துக்கள். நான் ஜாஸ்தி ட்ராமாவே போனதில்லை, வீட்டை விட்டு இன்றைக்கி தான் வரேன். இந்த மாதிரி ஒரு ட்ராமா எப்படிலாம் இருக்குமாங்கிறதே எனக்கு ரொம்ப கண்ணில் ஜலமே வந்துடுத்து பார்க்கும் பொழுது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். இந்த சந்தோஷத்தை அளவிட்டு சொல்ல முடியாது என்னால். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸ் பற்றின ப்ளே எனக்கு பெருசாக தெரியாது பர்சனலி, பட் நிறையா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அவங்கள பற்றி, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. இது வரைக்கும் பாட்டெல்லாம் தான் கேட்டிருக்கோம், பட் அவங்கள பற்றி இன்டெப்த் தெரிஞ்சது இந்த ப்ளே மூலியமாக தான். எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் பாட்டெல்லாமும் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இந்த ஜெனரேஷன் பலருக்கும் தெரியாது. அவங்களோட கதை வசனம், அவங்களோட வாழ்க்கை வரலாறு அருமையாக எடுத்திருக்காங்க. நடிகர்கள்லாம் நல்லா அழகாக நடித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்கள்லாம் இந்த நாடகத்தை பார்த்து தான் எம்எஸ் சுப்புலட்சுமியை தெரியும். அவங்க படிக்காதவங்க உலகம் முழுக்க பாடி பல மொழிகள்லையும் பாடி அடேங்கப்பா எவ்வளோ சாதனையாளர், பெண் சாதனையாளர். இன்றைக்கி கரெக்டாக விமன்ஸ் டேயில் போட்டது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு காற்றினிலே வரும் கீதம் என்ற இந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எம்எஸ் அம்மாவோடையும் சதாசிவம் மாமாவோடையும் கிட்டத்தட்ட 45 வருஷம் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெய்வத்தின் அருளால் கிடச்சிருந்தது. ஆகையினால் பல விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் கரெக்டாக விடாமல் இந்த நாடகத்தில் வந்திருந்தது. விட்டு போனது மட்டும் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே லாவண்யா எம்எஸ் அம்மா நடிக்கலை, எம்எஸ் அம்மாவே ஆகிட்டாங்க. அதில் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நான் ரொம்ப நாள் கூட இருந்து பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். அதேமாதிரி பாஸ்கரன் அவர் சதாசிவம் மாமா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மேனரிசம் இருக்கும். சதாசிவம் மாமட்ட என்னென்ன உண்டோ எனக்கு எல்லாம் அத்துப்படி. அது பூரா அவர் அப்படியே அவரை வாழ்க்கையில் சந்தித்தாரா இல்லைன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் அவர் நடிக்கும்போது சதாசிவம் மாமாவே அப்படியே அச்சாசலாக நடிச்சிருந்தார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அது இது ட்ராமா ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் போனதே தெரியல. எம்எஸ் அம்மாவோடய நாமெல்லாம் கூட சேர்ந்து வாழ்ந்து போன்ற உணர்வையும் மனமைப்பையும் உண்டாக்கிச்சு. லாவண்யா அவர்களுக்கும் பாஸ்கரன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய இந்த மாதிரி நல்ல நாடகங்கள் கொண்டு வரணும் நான் ரசிகர்கள் சார்பில் பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன். நன்றி.